Hello students, 11th standard business max chapter 5 differential calculus அதில் exercise 5.7ல subdivision 1 y is equal to x power sin x இதை differentiate with respect to x முதல்ல என்ன செய்கிறோம் y is equal to எடுத்து எழுதிக்கிட்டு take log on both side ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம் log எடுத்தோம்னா log y is equal to log x power sin x x power sin x is equal to sin x முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா sin x into log x இது log y இப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் செய்கிறோம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேஷன் செய்யும்போது yக்கு log yக்கு என்ன வரும் log xனா 1/x log yனா 1/y y இருக்கிறதுனால எப்பயுமே yக்கு ஒரு dy/dx போட்டுடணும் is equal to sin x into log x uv மெத்தட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா sin x அப்படியே வச்சுக்கிட்டு log xக்கு டிஃபரன்ஷியேஷன் 1/x ப்ளஸ் log x அப்படியே வச்சுக்கிட்டு sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்மோட டிஃபரன்ஷியேஷன் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மோட டிஃபரன்ஷியேஷன் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin x by x plus cos x log x இவ்வளோ வருது இந்த பக்கம் வந்து dy/dxன்னு எழுதிக்கிட்டு இந்த yயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y இந்த இடத்துக்கு வந்துடுது குறுக்க பெருக்கிறப்போ y டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்துடும் நியூமரேட்டருக்கு வந்துடும் இதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா dy/dx ஈக்குவல் டு y yன்னு நம்ம என்ன வச்சுருக்கோம் y is equal to x power sin x yக்கு பதிலாக x power sin x மீதி இருக்கிறது அப்படியே எழுதிட வேண்டியது sin x by x plus cos x into log x இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் 11th standard business max chapter 5 differential calculus அதில் exercise 5.7ல question number 1ல subdivision 2 sin x power x இதுக்கு differentiation value கண்டுபிடிக்கணும் differentiate with respect to x அதுக்கு முன்னாடி கணக்கில் கொடுத்துருக்கிறத y is equal to எழுதிப்போம் y is equal to sin x ஓட பவரில் x அடுத்தது take log on both sides log on both sides ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம் log எடுத்தால் log y is equal to log sin x ஓட பவரில் x அப்புறம் அடுத்தது என்ன வருது பவரை முன்னாடி கொண்டு வரணும் x log sin x இந்த பக்கம் என்ன இருக்குன்னா log y இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேஷன் செய்யணும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் செய்கிறோம் log yக்கு என்ன வரும்னா 1/y log xனா 1/x log yனா 1/y y வரதுனால dy/dx is equal to இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா u இது v uv மெத்தட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் செகண்ட் டேர்ம் என்ன log sin x log xனா 1/x log sin xனா 1/sin x அப்போ லாகுக்கு முடிஞ்சிடுச்சு அப்புறம் sin xக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் cos x என்ன செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேஷன் செஞ்சுருக்கோம் ப்ளஸ் செகண்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்ம் எது log sin x செகண்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ 1 தான் வரும் அதனால் அதை அப்படியே விட்டுரும் இப்போ என்ன இருக்குது எக்ஸு cos x by sin x plus log sin x இந்த பக்கம் வந்து 1/y dy/dx அடுத்த ஸ்டெப்பில் dy/dx மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த yயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஏற்கனவே என்ன இருக்குது x into cos x by
sin x ப்ளஸ் log sin x இருக்குது. இங்கே இருக்கிற y RHS போகும்போது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் வந்துடும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் dy by dx ஈக்குவல் டு, இது மாறாது, இது அப்படியே இருக்கும். எது x cos x by sin xங்கிறது அப்படியே இருக்கும். ப்ளஸ் log sin xங்கிறதும் அப்படியே தான் இருக்கும். ஒய்ன்னு இருக்கு இல்லையா, ஒய்ங்கிறது கணக்கில் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், y ஈக்குவல் டு sin x பவர் எக்ஸ், ஒய்க்கு பதிலாக sin x பவர் எக்ஸ். அதனால் இந்த ஒய்க்கு பதிலாக sin xோட பவரில் எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 5 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 5.7ல் கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிவிஷன் 3 இப்போ பார்த்துட்ருக்கோம். y ஈக்குவல் டு sin x பவர் tan xன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், லாக் எடுக்கணும். log y ஈக்குவல் டு log sin xோட பவரில் tan x. அடுத்த ஸ்டெப்பில் log y அப்படியே தான் இருக்கும். இங்கே பவரில் இருக்கிற tan xை முன்னாடி கொண்டு வந்துடும். tan x இன்ட்டு log sin x. இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் செய்கிறோம். டிஃபரன்ஷியேஷன் செய்யும்போது log yக்கு என்ன வரும் அப்படின்னா 1/y, y இருக்கிறதுனால dy by dx ஈக்குவல் டு யூவி மெத்தட். யூவி மெத்தடுனா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம், இன்ட்டு செகண்ட் டேர்மோட டிஃபரன்ஷியேஷன். log sin xக்கு என்ன வரும்னா 1/sin x, லாகுக்கு முடிஞ்சிடுச்சு. sin xக்கு என்ன வரும்னா cos x வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிட்டு செகண்ட் டேர்மோட டெரிவேட்டிவ் போட்டிருக்கோம். ப்ளஸ் செகண்ட் டேர்மை எழுதிக்கிட்டு, செகண்ட் டேர்ம் வந்து log sin x, அதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேஷன் செய்யணும். tan xக்கு டிஃபரன்ஷியேஷன் செஞ்சோம்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். tan xோட டெரிவேஷன் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அப்படியே எடுத்து வரிசையாக எழுதிடும். tan x cos x by sin x plus log sin x into secant square x. அடுத்த ஸ்டெப்பில் dy by dx இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஒய்யை RHS கொண்டு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், ஒய்ன்னு வந்துடும். ஒய் இன்ட்டு tan xங்கிறது நம்ம எப்படி அதெல்லாம் sin x by cos xன்னு எழுதணும். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, cos x by sin xன்னு இருக்குது. ப்ளஸ் secant square x இன்ட்டு log sin x. அடுத்தது y அப்படிங்கிறது கணக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு sin xோட பவரில் tan x. ஒய்க்கு பதிலாக sin xோட பவரில் tan xன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். இன்ட்டு இந்த sin x கேன்சல் ஆகிடும், cos x கேன்சல் ஆகிடும், பேலன்ஸு 1 மட்டும்தான் இருக்கும். 1 ப்ளஸ் secant ஸ்கொயர் x log sin x. இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா dy by dx ஓட வேல்யூ. அவ்வளோதான். ஓகே.